கடைசி வீடியோக்கு பிறகு பல பெண்கள் ஒரே வாசகத்தை எழுதியிருந்தார்கள். நான் நினைத்தேன் இது என் உடம்புக்கே உரியது என்று. அந்த வாசகம் எனக்கு மனதில் பதிந்தது. ஏனெனில் நம்மில் பலர் சோர்வு சாதாரணம், அதிக ரத்தப்போக்கு சாதாரணம், முடி உதிர்வு சாதாரணம் என்று நினைத்து வளர்கிறோம். வணக்கம், நான் டாக்டர் அர்ச்சனா விகே. இன்று நாம் அனீமியா பற்றி மட்டும் பேசவில்லை. அது ஏன் மீண்டும் மீண்டும் வருகிறது, சப்ளிமெண்ட்டுகள் எப்போது ஏன் வேலை செய்யவில்லை, சோர்வு உண்மையில் இன்னும் ஆழமான ஒன்றாக இருக்கும்போது என்ன செய்வது என்பதையும் பேச போகிறோம். நீங்க இது ஆண்டுகளாக அமைதியா சமாளித்து வந்தால் இந்த பகுதி உங்களுக்காகத்தான். அப்படி எனில் வாருங்கள் தொடங்கலாம். நம்முடைய முதல் கேள்வி பாதிமாவிடமிருந்து வருகிறது. அவர் சொல்கிறார், எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் அனீமியா இருக்கிறது, என் அம்மாவுக்கும் இருக்கிறது, இது நான் எப்போதும் வாய வேண்டிய ஒன்றா? பாருங்கள் பாதிமா, இது உண்மையில் முக்கியமான கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கே ஏன் இது இருக்கிறது என்பதில் தான் உள்ளது. ஏனெனில் அனீமியா ஒரு நோய் அல்ல, இது ஒரு அறிகுறி. அதற்கான சிகிச்சை காரணத்தை பொறுத்து இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு 3 வகைகளை சொல்கிறேன். முதல் வகை குறைபாடு. உங்க உடலுக்கு போதுமான இரும்பு, B12 அல்லது ஃபோலேட் கிடைக்கவில்லை. இந்தியால இது மிகவும் பொதுவானது. இந்த நிலையில் சிகிச்சை நேரடியாகவும் என்ன குறைவாக இருக்கிறதோ அதை மாற்றி உறிஞ்சலை தடுக்கும் பழக்கங்களை சரி செய்ய வேண்டும். பெரும்பாலான பெண்கள் முழுமையாக மீண்டு விடுகிறார்கள். 2வது வகை இரத்த இழப்பு. அதிகமான அல்லது நீண்ட கால மாதவிடாய், கர்ப்பம் மற்றும் பிரசவம். இங்கு இரும்பு நீங்கள் மாற்றும் வேகத்தை விட விரைவாக உடலை விட்டு வெளியேறுகிறது. இந்த நிலையில மாத்திரைகள் மட்டும் நீண்ட காலத்துக்கு போதாது. நீங்கள் அந்த உதிர்வை நிறுத்த வேண்டும். இல்லையெனில் நீங்கள் எவ்வளவு சப்ளிமெண்ட் எடுத்தாலோ ரத்தச்சோகை மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். 3வது வகை வேறு ஏதாவது நடக்கிறது. சிலருக்கு தலசீமியா போன்ற மரபணு தன்மை இருக்கலாம். இதில் இரும்பு சாதாரணமா இருந்தாலும் ஹீமோகுளோபின் குறைவாவே இருக்கும். சிலருக்கு தைராய்டு பிரச்சனைகள், நீண்டகால அழற்சி, சிறுநீரக நோய் அல்லது உறிஞ்சலை தடுக்கும் குடல் பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த நிலைகள்ல அடிப்படை காரணத்தை சிகிச்சை செய்வதே ரத்தச்சோகையை சரி செய்யும். அதனால பாதிமாவின் கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்க, இது பிறப்பிலிருந்தே இருந்தது மற்றும் குடும்பத்திலும் இருந்தால் தயவு செய்து உங்கள் மருத்துவரிடம் தலசீமியா தன்மை மற்றும் தைராய்டு குறித்து குறிப்பாக கேளுங்கள். எப்போதும் செய்ய வேண்டிய ஒழுங்கு: பரிசோதனை செய்யவும், எந்த வகை என்று கண்டறியவும், காரணத்தை சிகிச்சை செய்யவும், மீட்பு உறுதி செய்யவும். இங்கே ரோஷினி கோராவில் கேட்டுள்ள மற்றொரு மிகவும் தொடர்புடைய கேள்வி: நான் 3 மாதங்களாக இரும்பு மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், இன்னும் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். நான் ஏதாவது தவறு செய்கிறேனா அல்லது இது வேலை செய்யவில்லையா? இதற்கு 3 மிகவும் பொதுவான காரணங்கள் உள்ளன. அவற்றில் குறைந்தது ஒன்று இங்கு பதிலாக இருக்க வாய்ப்பு அதிகம். முதல் காரணம், உறிஞ்சப்படுவதை தடுக்கும் ஒரு காரணம் உள்ளது. இதுதான் அதிகம் சந்திக்கப்படும் குற்றவாளி. நீங்கள் உங்கள் மாத்திரையை சாய், காஃபி, தயிர் அல்லது பாலை அரை மணி நேரத்துக்குள் எடுத்துக்கொள்கிறீர்களா? டீயில் உள்ள டானின்கள், காஃபியில் உள்ள பாலிஃபினால்கள் மற்றும் பாலில் உள்ள கால்சியம் ஆகியவை அனைத்தும் உங்கள் குடலை இரும்புடன் சேர்ந்து அதை உறிஞ்சப்படுவதை தடுக்கின்றன. மாத்திரை தன் வேலையை செய்யாம உடலை ஊடெடுத்து செல்கிறது. தீர்வு: இரும்பு மாத்திரையை தண்ணீர் அல்லது எலுமிச்சை தண்ணீருடன் எடுத்துக்கொள்ளவும். டீ, காஃபிய 2 மணி நேரம் இடைவெளி விட்டு அருந்துங்க. இது விலை உயர்ந்த மாத்திரைகளை விட பெரிய மாற்றத்தை தரும். 2வது காரணம், மிக விரைவில் நிறுத்தி விடுவது. சில வாரங்களில் நலமடைவீர்கள், முடிந்ததென நினைப்பீர்கள். ஆனால் அது உங்கள் ஹீமோகுளோபின் மீறும் உணர்வு, புது தீப்பொறி போல. உங்க இரும்பு சேமிப்புகள், அதாவது ஃபெரிட்டின், முழுமையா மீண்டும் உருவாக 3 முதல் 6 மாதங்கள் ஆகும். முன்னதாக நிறுத்திவிட்டால் சேமிப்புகள் காலியாகவே இருக்கும், அறிகுறிகள் மீண்டும் வரும். 3வது காரணம், இரும்பு மட்டும் பிரச்சனை அல்ல. B12 குறைபாடு இரும்பு குறைபாட்டுல வரும் அதே சோர்வும் மூலமங்கலையும் ஏற்படுத்தும். ஆனா இரும்பு மாத்திரைகள் அதற்கு எந்த உதவியும் செய்யாது. தைராய்டு பிரச்சனைகள், தொடரும் அதிக ரத்தப்போக்கு, இவை இரும்பு நிலை மேம்பட்டாலும் உங்களை சோர்வாக வைத்திருக்க முடியும். நீங்கள் 2 முதல் 3 மாதங்கள் சப்ளிமெண்ட் எடுத்தும் எந்த மாற்றமும் தெரியவில்லை என்றால் உங்கள் மருத்துவரை மீண்டும் சந்தித்து குறிப்பாக B12 சோதனை மற்றும் தைராய்டுக்காக TSH சோதனை கேளுங்கள். அதே மரமேன் மீண்டும் எண்ணெய் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டாம். அடுத்து ரெடிடல் கீதா எழுதிய ஒரு கருத்து பார்க்க போறா. அனீமியா எடை அதிகரிக்க காரணமாகுமா? கடந்த வருடம் நான் 6 கிலோ எடை அதிகரிச்சிருக்கிறேன், ஏன் என்று புரியவில்லை. இப்போதுதான் எனக்கு அனீமியா என்று தெரிய வந்தது. இந்த கேள்வி எனக்கு அடிக்கடி வரும். நல்ல கேள்விதான். அனீமியா நேரடியா கொழுப்பு அதிகரிக்க காரணம் அல்ல, ஆனால் தொடர்பு உண்மையிலும் இரு வழிகளிலும் உள்ளது. நீங்க எப்போது சோர்வாய் இருந்தா நீங்கள் குறைவாக நகர்வீர்கள். பல மாதங்கள் குறைந்த இயக்கம் உடல் எடையும் மாற்றியமைப்பும் பாதிக்கிறது. அதுதான் மறைமுகமான தொடர்பு. அனீமியா சோர்வு, குறைந்த செயல்பாடு, எடை மாற்றம். ஆனா பெரும்பாலானவர்கள் முற்றிலும் கவனிக்காத ஒன்று இருக்கிறது: தைராய்டு தொடர்பு. இரும்பு குறைபாடு தைராய்டு செயல்பாட்டை மந்தமாக்கும். மந்தமான தைராய்டு எடை அதிகரிப்பு, குளிர் சகிப்புத்தன்மை குறைவு, அனீமியாவை போலவே சோர்வை ஏற்படுத்தும். பல பெண்கள் இரண்டும் ஒரே நேரத்துல நடக்கிறது என்பதை அறியாமலேயே அனுபவிக்கிறாங்க. எடை அதிகரிப்பும் சோர்வும் உங்களிடம் இருந்தா இரும்பு சோதனையுடன் சேர்த்து தைராய்டு சோதனை TSH கேட்டுக்கொள்ளுங்கள். இதில் ஒன்று அல்லது மற்றொன்று என்று நினைத்து விடாதீர்கள். இறுதியாக பெனிட்டாவின் ட்விட்டர் கருத்து இதோ:
எனக்கு சில சமயம் தலை சுற்றலும் மயக்கமும் வருது. மாமனார் குறைந்த ரத்த அழுத்தம் என்கிறார். அண்டை வீட்டார் அனீமியா என்கிறார். இரண்டுமா அல்லது எதுவும் இல்லையா? எப்படி கண்டுபிடிப்பது? உங்க மாமனாரும் அண்டை வீட்டாரும் இருவரும் முயற்சி செய்கிறார்கள். இதை சரியா தெளிவுபடுத்த நான் முயற்சிக்கு. இந்த இரண்டு நிலைகளும் வெளிப்படையில் ஒரே மாதிரியாக உணரப்படலாம். ஆனா காரணம் முற்றிலும் வேறுபட்டது. குறைந்த ரத்த அழுத்தம் என்பது அழுத்தம், அதாவது இதயத்தின் தள்ளும் சக்தி பற்றியது. இதன் முக்கிய அறிகுறி தலச்சுற்றல் தான். குறிப்பாக நீங்கள் எழும்போது அல்லது நிலைய விரைவா மாற்றும் போது. இது குறைந்த பிபிக்கான அறிகுறி. அனீமியா என்பது உங்கள் இரத்தம் எவ்வளவு ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது என்பதை குறிக்கும். இதற்கான அறிகுறிகள் வேறுபட்டவை. உழைப்பில் சுவாசம் குறைவு, ஓய்வெடுத்தாலும் தீராத சோர்வு, நீங்க அமைதியாக உட்கார்ந்திருந்தாலும் இதய துடிப்பு அதிகமாக இருப்பது. முக்கியமானது, இரண்டும் ஒரே நேரத்துல இருக்கலாம். ஒன்றை சிகிச்சை செய்தால் மற்றொன்று சரியாகாது. அதனால் அறிகுறிகளை வச்சு ஊகிக்காம எது பாதிப்பு என அறிய இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ஒரு தேனீப்பியா 30 நிமிடங்கள் செலவழித்தால் எந்த அளவிலும் இணையத்தில் கண்டறியும் முயற்சிகள் தராத உண்மையான பதிலும் உங்களுக்கு தரும். உங்களுக்கு மதிப்பீடு தேவைப்படுகிறதா என உறுதியாக தெரியவில்லை என்றால் பிராக்டோவில் ஒரு ஹீமட்டாலஜிஸ்ட் அல்லது பொது மருத்துவர் அணுகி தனிப்பட்ட ஆலோசனை பெறலாம். இது கண்காணிக்க வேண்டியதா அல்லது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியதா என்பதை அவர்கள் உங்களுக்கு விளக்கி உதவுவார்கள். அனிமியா என்பது மர்மமானது அல்ல. இரும்பு குறைவாக இருந்தால் ஏன் என்று கேளுங்கள். இது மீண்டும் குறைந்தால் அது எங்கே போகிறது என்று கேளுங்கள். உபச்சாரங்கள் பலனளிக்கவில்லை என்றால் உறிஞ்சுதலை தடுக்கும் காரணம் என்ன என்று கேளுங்கள். நீங்க கேள்விகளை மாத்தினா முடிவும் மாறும். முக்கியமான ஆரோக்கிய தலைப்புகள்ல நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆலோசனைகளை தொடர்ந்து பெற விரும்பினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான அழுத்துங்க.